வணக்கம். அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு கருத்து பொதுவாக நிலவும். அதாவது ராகுவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறவர்களுக்கு காமத்தில் ஈடுபாடு இருக்கும். ஆணாக இருந்தால் அவங்க பல பெண்களோட தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். எல்லாருக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. ஒரு நபருக்கு ராகு சுக்கிரன் நினைவு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த நபர் ஒரு சாதாரண நபர் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். பெரிய ஆசை உடையவராக இருப்பார். இன்றைக்கி ஒரு ஆசை பெரிய ஆசையாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஒருத்தரால் ஜெயிக்க முடியும். ஒரு 10 வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால் தான் குறைந்தபட்சம் ஒரு வீடுனாலும் கட்ட முடியும். ஒவ்வொரு நபரும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ஆசைப்படும் போது அவங்களுக்கு ஒரு சிறிய அளவிலானாலும் அவங்களோட ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி உலகம் இயங்குது அப்படின்னு வைங்களேன், அந்த இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆசை தான். அந்த பெரிய ஆசை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகம் இயங்குறதுக்கு அதிமுக்கியமாக காரணமாக இருக்குது. இந்த மாதிரி நபர்கள் தான் இந்த உலகத்தை பார்த்திங்க அப்படின்னா இயக்கிறதுக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிற ஒரு நபர்களாக இருப்பாங்க. புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வருது பாருங்கள். அந்த கண்டுபிடிப்புகள்லாம் உருவாக்குறதுக்கு உள்ள காரணகர்த்தாவாக யார் இருப்பாங்க அப்படின்னா ராகுவும் சுக்கிரனும் இணைந்த நபர்களாக தான் அவங்க இருக்க முடியும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சி இந்த மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்குறது இவங்க தான் செய்கிறாங்க. இந்த ராகு சுக்கிரன் நினைவு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான கருத்து பொதுவாக எல்லார்ட்டையும் சொல்லிடுறது. அவங்க காமத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதிக காமத்தை எண்ணம் உடையவர்கள் தான் அதிகமான சக்தியான உடையவர்களாக இருப்பாங்க. நிறைய வீரியத்தன்மை அந்த நபர்களுக்கு தான் இருக்கும். அவர்களால் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக எடுத்துக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் இணைந்திருந்தது அப்படின்னு வைங்க, எந்த வீட்டிலனாலும் இணையட்டங்க. அந்த 2 இணைவும் பார்த்திங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அது எந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகுவோட தசா நடக்கணும், இல்லைன்னா சுக்கிரனோட தசா நடக்கணும். இந்த 2 தசா நடந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு யோகமான ஒரு இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா ராகு உட்கார்ந்துருக்கிற சாரம் வாங்கி இருக்கிற கிரகத்தோட நட்சத்திரத்தோட கிரகம் இருக்குல்ல, அந்த தசா நடந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகிடும். இன்னமும் இந்த இணைவை பார்த்திங்க அப்படின்னா குரு பார்த்துட்டாரு அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகிடும். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ சுக்கிரன் உச்சத்தில் இருக்காருன்னு வைங்க, மீனத்தில் உச்சமாக இருக்கார், அந்த இடத்துல உட்காந்துருக்கார். அவர் பார்த்திங்க அப்படின்னா ராகுவோட அந்த வீட்டில் இருந்தால் கூட இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு தனியாக இருக்கார், கேதுவோட சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. அப்போது அங்கே நேரடியாக பார்வை நடந்துடும். ராகுக்கும் சுக்கிரனுக்கும் நேரடியாக பார்வை இருக்கும். ஏன்னா ராகு ஒரு இடத்துல உட்காரும் போது கேது ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. அப்படி உட்காரும் போது பார்த்திங்க அப்படின்னா கேதுவோட சுக்கிரன் இணைந்திருந்தால் கூட நேரடி பார்வையில் இருக்கா. அப்போ நேரடி பார்வையில் இருக்கும் போது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இணைவான ஒரு விஷயத்தை தான் அங்கே கொடுக்கும். அங்கே கேது தசை நடந்தாலும் பரவாயில்ல, ராகு சுக்கிரனுக்கான நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகிருங்க. அப்படி உருவாகும் போது அவங்களுக்கான நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த நபர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகிரும்.
இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா காமத்தன்மை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். இந்த நபர்கள் வந்து இணைவு உள்ளவங்க வந்து அதிக காமத்தன்மையோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துகிறவுடைய விஷயங்களே வந்து அதிகமான ஒரு ஆசை உடையவர்களாக தான் இருப்பாங்க. இப்போ 1க்கு 2 தொடர்பு இருக்குது அப்படின்னா ஒரு சாதாரண நபர்லாம் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு தகுதி இருந்தால் தானே வந்து அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடை வந்து செய்ய போகிறாங்க. அதுக்கு உள்ள காரணகர்த்தாவாக இங்கே 2 பேர் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். இல்லை இது லக்கணத்துக்கு எந்த மாதிரியான இடத்துலலாம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த வீட்டிலனாலும் இருக்கட்டுங்க, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த சம்மந்தப்பட்ட இந்த தசை நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் வந்துடும். அப்படி வரும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ராகு சுக்கிரன் இணைந்த ஆண் ஜாதகர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு பெண்கள் வழியில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அப்படிங்கன்னு இருக்கும். பெண்கள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்கும். அது திருமணம் மூலம் நடக்கலாம், இல்லை தோழிகள் மூலமாக நடக்கலாம், எந்த மாதிரி இல்லை சகோதரிகள் வழியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பெண்கள் வழியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. அவங்க வந்து பெண்களோட அதிக தொடர்பு பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் பெண்கள் சார்ந்த தொழில்களை வந்து நடத்தலாம். அப்படி இல்லைன்னா பெண்கள் மூலமாக ஏதோ ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து நல்லா வரும். இல்லைனா வந்து கூட்டு தொழில் நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வச்சு நடத்தும் போது மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கிற ஜாதகர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல அம்மன் வழிபாட்டை வந்து நல்லா வந்து அதிகப்படுத்தி வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தொழிலையோ அவங்க இருக்கிற வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகிரும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சூட்சமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக வந்து இருக்கணும். அதே நேரத்தில் ராகு சுக்கிரன் இணைந்து உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி வந்து பார்த்துக்கிடுங்க. எப்படி போயிட்டுருக்கு தசா வந்து எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி தசா நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் வேலை செய்கிற வேலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ராகு சுக்கிரன் காட்டக்கூடிய தொழில்களை நீங்கள் அதிகம் வந்து கவனம் செலுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அதுதான் அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளிக்கு வந்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு இது ரெண்டும் இணைந்திருந்து மோசமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் வேறு மாதிரி இருக்குங்க. அதுதான் பிரச்சனையாக வந்து இருக்குமே ஒழிய அந்தந்த ஜாதகத்தை வந்து எடுத்து அவங்களுக்கு எது வந்து சரிபட்டு வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த ராகு சுக்கிரனால் மிகப்பெரிய லெவலில் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உருவாகும். எனக்கு ராகு சுக்கிரன் இணைந்திருக்கு, எனக்கு அந்த மாதிரி தசாவே வராது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் வந்து என்னென்னா ஒவ்வொரு புத்தியும் வந்து நடக்கும். எந்த தசை நடந்தாலும் அதில் ராகு புத்தி நடக்கும், சுக்கிரனோட புத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்திலேயே அந்த வளர்ச்சியை வந்து அந்த ராகு சுக்கிரன் நினைவு அப்படிங்கிறது வந்து கொடுத்துரும். இப்போ ராகு சுக்கிரன் இணைந்திருந்தது அப்படின்னா நீங்கள் மோசமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. இந்த ராகு சுக்கிரன் உங்களை அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து இருக்கணும். உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வந்து நிறைய பெருசாக வந்து கொண்டுட்டு வாங்க. இயற்கையாகவே அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆசைகளை பெருசாக கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ராகு சுக்கிர நினைவு அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். நான் பார்த்த அதிகப்படியான ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா ராகு சுக்கிர நினைவு உள்ளவர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக தொழில் ஆரம்பித்து அவங்க கோடிகளில் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது உண்மைதாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உருவாகுது. உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இணைந்திருந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா என்கிட்டே வந்து ஆலோசனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெளியில் பார்க்குறனாலும் கேளுங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேளுங்க. அதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நன்றி.